ஹலோ நண்பர்களே, கிரேம் கார்ட்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். என் பெயர் ரேகா. எனக்கு இப்போது 23 வயது. நான் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போதுதான் என் வீட்டில் ஒரு நல்ல மணப்பெண் வரன் வந்தது. இதை விட்டால் அடுத்த வரன் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். உனக்கு 1 வருடம்தான் படிப்பு மிச்சம். கல்யாணம் செய்து கொள், பிறகு மாமியார் வீட்டில் இருந்தபடியே படிப்பை முடித்துக் கொள்ளலாம் என்று அம்மாவும் அப்பாவும் சொன்னார்கள். நானும் அதை கேட்டு சம்மதித்தேன். பெண் பார்க்க வந்த அன்றுதான் முதலாக பிரவீனை பார்த்தேன். இருவருக்கும் ஒருவரை ஒருவர் ரொம்பவே பிடித்துப் போனது. தனியாக பேச ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. ஆனால் அப்போது என்னால் எதுவும் பேச முடியவில்லை. கல்யாணத்திற்குப் பிறகு புரிந்து கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு இருவரும் போனில் பேசத் தொடங்கினோம். கல்யாணத்திற்கு 1 மாதம்தான் இருந்தது. எல்லாம் மிக வேகமாக நடந்தது போல் இருந்தது. திருமணமும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாக நடந்து முடிந்தது. பிரவீனின் மனைவியான அந்த நிமிடத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். அன்றிரவு எங்கள் வீட்டில்தான் முதல் இரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு ஆணுடன் இரவு தூங்கும் நேரம் எப்படி இருக்கும் என்ற மனக்குழப்பத்துடன் இருந்தேன். பிரவீனுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள் என்று பெரியவர்கள் அனைவரும் அறிவுரை சொல்லி அனுப்பினர். அதன்படி எங்கள் முதல் இரவு எதிர்பார்த்ததை விட நன்றாக இருந்தது. பிரவீனும் என்னுடன் மிக இனிமையாக நடந்து கொண்டார். மறுநாள் என் பெற்றோர் வீட்டை விட்டு மாமியார் வீட்டிற்கு கிளம்பினேன். மாமனாரும் மாமியாரும் என்னிடம் நல்ல முறையிலேயே பழகினார்கள். அங்கே என் புது வாழ்க்கை தொடங்கியது. கல்லூரிக்கும் செல்ல ஆரம்பித்தேன். பிரவீன் அலுவலகத்திற்கு போகும்போது என்னையும் கல்லூரியில் விட்டுவிட்டு போவார். மாலை நேரங்களில் காதலர்களைப் போல இருவரும் சுற்றத் தொடங்கினோம். இப்படியே 1 வருடம் கடந்து போனது. மறு இணைப்பு. இந்த மகிழ்ச்சியான காலத்தில் ஒரு கேள்வி மட்டும் என்னை தொடர்ந்து வந்தது. அது என்னவென்று தெரிந்து கொள்ள அடுத்த பகுதியை பாருங்கள். கல்லூரி முடிந்து நான் வீட்டில் இருக்கத் தொடங்கினேன். பிரவீனும் நானும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் வீட்டில் உறவினர்களும் அக்கம்பக்கத்தினரும் என்னிடம் ஒரு கேள்வியை மட்டும் திரும்பத் திரும்ப கேட்க ஆரம்பித்தனர். என் மாமியார் ஒவ்வொரு மாதமும் நான் தலை குளிக்கும்போது, இந்த மாதம் நல்ல செய்தி இல்லையா என்று கேட்பார். எனக்கும் குழந்தை வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே இல்லை. 1 வருடம் 2 வருடங்களானது, நல்ல செய்தி இல்லை. 3 வருடமும் ஆனது, இன்னும் நான் கர்ப்பமாகவில்லை. என் மாமியார் மிகவும் பதட்டமாக ஆரம்பித்தார். 3 வருடமாக மருமகள் கர்ப்பமாகாமல் இருப்பது ஏன் என்ற கவலை அவருக்கு அதிகமானது. ஒரு நாள் என்னிடம் வந்து, ரேகா, இத்தனை நாளும் நீ நல்ல செய்தி சொல்வாய் என்று காத்திருந்தேன். ஆனால் அது நடப்பது போல் தெரியவில்லை. நீயும் பிரவீனும் மருத்துவமனைக்குச் சென்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இனி மேலும் காத்திருக்க முடியாது. இன்றே செல்லுங்கள் என்று சொன்னார். மாமியாரின் வார்த்தைகளைக் கேட்டு அன்று மாலையே நானும் என் கணவரும் ஒரு தனியார் மருத்துவமனைக்குச் சென்றோம். அங்கு எங்கள் இருவருக்கும் பல பரிசோதனைகள் செய்தார்கள். அப்போதுதான் உண்மை வெளிப்பட்டது. பிரச்சனை எனக்கில்லை, என் கணவருக்குத்தான் இருந்தது. எனக்கு அந்த தகவல் தெரிய வந்தது. என் கணவர் வெளியூரில் வேலை பார்ப்பதால் விடுமுறை நாட்களில் மட்டுமே வீட்டிற்கு வருவார். இந்த விஷயம் அவருக்கு தெரிந்தால் மிகவும் கஷ்டப்படுவார் என்று நினைத்து நான் அவரிடம் சொல்லவில்லை. மருத்துவமனையில டாக்டரை பார்த்து சோதனைகளை முடித்துவிட்டு என் கணவர் ஊருக்கு கிளம்பி போய்விட்டார். நான் மட்டும் தனியாக இருந்ததால்தான் இந்த ரகசியம் எனக்கு மட்டுமே தெரிய வந்தது. மறு இணைப்பு. இதை நான் மாமியாரிடம் சொன்னபோது அவர் எடுத்த முடிவு என் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது. தொடர்ந்து அடுத்த பகுதியை கேளுங்கள். இந்த விஷயத்தை உடனே என் மாமியாரிடம் சொன்னேன். அவர் கேட்டதும் மிகவும் கவலைப்பட்டார். அக்கம்பக்கத்தினர் நமக்கு குழந்தை இல்லாததைப் பற்றி கிண்டல் செய்வதாக என் தாயாரிடம் கூட சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என் மாமியாருக்கு மிகவும் கோபமும் வருத்தமும் வந்தது. நானும் என் மாமியாரும் இந்த பிரச்சனைக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர் சொன்னதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். மாமனாரிடம் மாமியார் சென்று, கணவருக்கு இருக்கும் பிரச்சனையை மருமகள் வயிற்றில் நம் குடும்ப வாரிசு வரவேண்டும், அதற்கு நீங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். மாமனார், நான் என்ன செய்ய? அவர் சிகிச்சை எடுத்துக்கொள்ளட்டும், சரியாகிவிடும் என்று பதிலளித்தார். அதற்கு மாமியார், சிகிச்சைக்கு நிறைய நாள் காத்திருக்க வேண்டும். அதுவரை அக்கம்பக்கத்தினரை என்னால் சமாளிக்க முடியாது. எனவே நீங்கள் மருமகளுடன் உறவு வைத்துக் கொண்டால் சீக்கிரமே குழந்தை பிறக்கும், நமக்கு வாரிசும் வந்துவிடும் என்று கூறினார். இதைக் கேட்டு மாமனார் அதிர்ச்சியடைந்து, உனக்கு பைத்தியமா? மகனின் மனைவியுடன் நான் எப்படி அப்படி இருக்க முடியும்? அது மிகப்பெரிய தவறு. என்னால் முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனால் மாமியார் பேசி பேசி அவரின் மனதை மாற்றிவிட்டார். நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று நினைத்து இரவு நேரங்களில் எனக்கு தூக்க மாத்திரைகளை பாலில் கலந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். மயக்கத்தில் இருந்த என்னுடன் மாமனார் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பலாத்காரமாக உறவு வைக்க ஆரம்பித்தார். இதற்கு மாமியார் முழு ஆதரவாக இருந்தார். மறு இணைப்பு. ஒவ்வொரு காலையிலும் உடல் வலியுடன் எழுந்தேன். அந்த 2 நாட்களுக்குப் பிறகு என்ன நடந்தது?
அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும்போது உடல் முழுவதும் யாரோ அடித்தது போல் வலியும் சோர்வுமாக இருந்தது. சில நாட்களில் ஆடைகள் கலைந்திருந்தன. ஆனால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படியே 2 மாதங்கள் கடந்தன. என் உடலில் சில மாற்றங்களை உணரத் தொடங்கினேன். அடிக்கடி வாந்தி, மயக்கம், மிகவும் களைப்பாக இருப்பது போன்றவை. ஒரு மருத்துவரை அணுகினால் நல்லது என்று நினைத்து ஒரு மாலை நேரத்தில் மருத்துவமனைக்குச் சென்றேன். அங்கு மருத்துவர் சொன்ன செய்தி எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. "வாழ்த்துக்கள், நீங்கள் தாயாகப் போகிறீர்கள்" என்றார். அதைக் கேட்டதும் என்னால் மகிழ்ச்சியடையவே முடியவில்லை. என் கணவர் அருகில் இல்லை. அவருக்கு பிரச்சனை இருக்கும்பொழுது நான் எப்படி கர்ப்பமாக முடியும்? மனதில் பல கேள்விகளுடன் வீட்டுக்குத் திரும்பினேன். மாமியாரிடம் மருத்துவர் சொன்னதை கூறினேன். அவரோ, "நல்ல செய்தி சொல்லியிருப்பாய்" என்று எனக்கு சர்க்கரை கொடுத்து கொண்டாட ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் எந்த தகாத உறவிலும் ஈடுபடவில்லை. என் கணவரைத் தவிர வேறு யாருடனும் உறவு வைத்துக் கொள்ளவில்லை. அப்படியென்றால் இந்த குழந்தை யாருடையது? இதை யோசித்து யோசித்து தலைவலி அதிகமானது. மாமியார் பிரவீனுக்கு போனில் இந்தச் செய்தியைச் சொன்னார். அவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன், "உடனே வந்துவிடுகிறேன்" என்றார். 3 வருடங்களாக குழந்தைக்காக ஏங்கிய எனக்கு இப்போது அது கிடைத்திருந்தது. ஆனால் அதை நினைத்து மகிழ்ச்சியடையும் வாய்ப்பு மட்டும் எனக்கு இல்லை. மறு இணைப்பு. 2 மாதங்கள் கழித்து ஒரு இரவில் மாமனாரும் மாமியாரும் பேசிக் கொண்டதை தற்செயலாக கேட்டேன். அதில் வெளிப்பட்ட உண்மை என்ன? அடுத்த இறுதிப் பகுதியில் கேளுங்கள். இப்போதுள்ள மருத்துவ வசதிகளில் குழந்தை பெற எவ்வளவோ சிகிச்சைகள் இருக்கும். அவற்றை செய்திருக்கலாம். ஆனால் மகனுக்கும் மருமகளுக்கும் சேர்த்து இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டார்களே என்று மாமனார் கூறிக்கொண்டிருந்தார். மாமியார் பதிலுக்கு, "உங்கள் மூலமாக மருமகள் வயிற்றில் நம் குடும்ப வாரிசு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. குழந்தை வந்துவிட்டால் எங்கள் மகனை யாரும் தவறாக பேச மாட்டார்கள். அவனுக்கும் தந்தையான மகிழ்ச்சி கிடைக்கும். மருமகளுக்கு தெரியாத வரையில் இந்த ரகசியம் எங்களுடனேயே போகட்டும்" என்றார். இதைக் கேட்டதும் எனக்கு பயங்கர கோபம் வந்தது. உடனே அவர்களிடம் சண்டைக்குப் போனேன். உண்மை தெரிந்ததும் முதலில் அவர்கள் பயந்தார்கள். பின்னர் என்னை மிரட்ட ஆரம்பித்தார்கள். "பிரவீனிடம் நீ சொன்னால் நீயே வேறு ஒருவருடன் கள்ள உறவு வைத்துக் கொண்டு அதில் வந்த குழந்தை இது என்று பொய் சொல்வோம். பிரவீன் எங்கள் சொல்லையே கேட்பான். இந்த வீட்டில் மனைவியாக இருக்க வேண்டுமென்றால் குழந்தையை பெற்று வளர்ப்பது போல் நடந்து கொள். இல்லையென்றால் உன் அம்மா வீட்டுக்குப் போய் வாழாவெட்டியாகத்தான் இருக்க வேண்டும்" என்று மிரட்டினார்கள். நான் நன்றாக யோசித்தேன். 9 மாத குழந்தையை எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் செய்த தவறுக்கு குழந்தையை தண்டிக்கவும் முடியாது. எனவே எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் என்று முடிவு செய்தேன். இந்த ரகசியத்தை என் மனதுக்குள்ளேயே புதைத்துக்கொண்டு குழந்தைக்காக வாழத் தொடங்கினேன். இப்போது என் மகனுக்கு 2 வயதாகிறது. ஒவ்வொரு முறை அவன் என் கணவரை அப்பா என்று அழைக்கும் போதும் எனக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. என் முடிவு சரிதானா, தவறா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. மறு இணைப்பு. இந்த கதை உங்கள் மனதை தொற்றிருந்தால் இது போன்ற மேலும் பல உண்மைச் சம்பவங்களுக்கு எங்களுடன் தொடர்ந்திருங்கள். பகிருங்கள், பேசுங்கள்.